ஸோ இதோட வந்துட்டு கில்ஜி டைனாஸ்டி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த டைனாஸ்டி வரும்னா துக்ளக் டைனாஸ்டி. ஓகேவா, இப்போ அடுத்து அதை பார்க்கலாம். துக்ளக் டைனாஸ்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ தான் வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு பார்த்தோமா. அவங்களோட பேர் என்னென்னா காசி மாலிக். காசி மாலிக் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். எப்படி வந்து கில்ஜி டைனாஸ்டியில் ஃபஸ்ட்டு வந்தவங்க அமைதி கொள்கையை பின்பற்றினாங்களோ, ஜலாலுதீன் கில்ஜி அமைதி கொள்கையை பின்பற்றினாரோ, அதே மாதிரி இவங்களும் அமைதி கொள்கையை தான் பின்பற்றியிருப்பாங்க. ஓகேவா, இவங்க பீரியடில் வந்து மங்கோலியர்கள் வந்து இங்கே படையெடுத்து வருவாங்க. மங்கோலியர்களை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஓகேவா, மங்கோலியர்களெல்லாம் சிறையில் அடைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெலுங்கானாவில் இருக்கிற வாரங்கல் அப்படிங்கிற பிளேஸை வந்து இவர் கைப்பற்றுவார். காசி மாலிக் கைப்பற்றி இங்கே யாரை வந்து ஆளுநராக நியமிப்பார்னா தன்னோட மகன் ஜுனாகனை நியமிப்பார். சரியா, ஜூனாகன்னும் சொல்லுவாங்க, ஜனாகன்னும் சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்களை வந்து நியமிப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன் தந்தையே தோற்கடிச்சிட்டு நம்ம தான் அடுத்த அரசராக வரணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் என்ன பண்ணுவார்னா இவங்க வந்து தெலுங்கானா கைப்பற்றினதுக்கப்புறம் பெங்காலை கைப்பற்றுவாங்க. ஓகேவா, பெங்காலை கைப்பற்றி அந்த வெற்றியை கொண்டாடணும்னு நினைப்பாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு மேடையை அமைச்சு அந்த மேடையில் வந்துட்டு அந்த வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேடையில் வந்துட்டு காசி மாலிக் இருக்கும்போது அந்த மேடையை வந்து சதி பண்ணி இவர் வந்து சரியை வச்சிருவார். ஸோ மேடை சரிஞ்சு தான் காசி மாலிக் வந்து இறந்து போவார். ஓகேவா, ஆனால் காரணம் யாருன்னா ஜுனாகன் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜுனாகன் தான் வந்துட்டு அடுத்த அரசராக தன்னை முடிசூடிப்பார். அடுத்து வர்றது வந்து ஜுனாகனை தான் வந்துட்டு வரலாறு எப்படி சொல்லும் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லும். ஓகேவா, முகமது பின் துக்ளக். இவர் என்ன நினைப்பார்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியாவில் அரசியல் சுத்தமாக சரியில்லை. ஸோ அரசியலை வந்து சீர்திருத்தம் செய்யணும், அரசியலையும் நிர்வாகத்தையும் நம்ம எப்படியாச்சும் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பார். இதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா இவர் வந்த உடனே வந்து கருவூலம் வந்து எம்டியாக இருக்கும். கஜானா எம்டியாக இருக்க உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம எப்படியாச்சும் இந்த கஜானாவை நிரப்பணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நாட்டுக்கு வருவாய் வர்றது முக்கியமாக டேக்ஸ் மூலியமாக தான் வரும். ஸோ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோவாப் பிளேஸில் இருக்கிற தோவாப் பிளேஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ கங்கை யமுனா இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட பிளேஸ் தான் வந்துட்டு தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு வரியை வந்து அதிகமாக விதிச்சுடுவாங்க. சரியா, வரியை அதிகமாக விதிச்சதுனால மக்களால் அதை கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் காட்டுக்கு தப்பிச்சு போவாங்க. சரியா, எல்லாரும் வந்துட்டு இந்த ஊரை விட்டு காட்டுக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் காடை நோக்கி போனதுனால இங்கே நிறைய பஞ்சங்கள் ஏற்படும். இதனால் இவருக்கு பார்த்துட்டு என்ன இது நம்ம வரியை வந்து அதிகப்படுத்தினா இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாடை விட்டே நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் நம்ம வந்து மக்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது என்னென்னா தக்காவி அப்படிங்கிற ஒரு கடன். சரியா, இதை சரி செய்யறதுக்காக தக்காவி அப்படிங்கிற இது வந்து ஒரு விவசாய கடன், விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது. ஓகேவா, இந்த கடன் கொடுக்குறேன்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தை பார்த்துக்கிறதுக்காக விவசாயத்துக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாமே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு துறையும் நியமிப்பார். அது என்ன அப்படின்னா திவானி இ அமீர் கோஹி. சரியா, திவானி இ அமீர் கோஹி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பண்ணையையும் வைப்பார். இது எல்லாமே வச்சாலுமே என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா பாதி மக்கள் வந்து காட்டை நோக்கி பயணித்து போயிடுவாங்க. சரியா, வேறு இடத்துக்கு தஞ்சம் புகுந்துருவாங்க. இந்த மீதி இருக்கிற கொஞ்சம் மக்களையாச்சும் காத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்கள்லாம் போடுவார். ஆனால் எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். ஓகேவா, ஆனால் இது வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மங்கோலியர்கள் வந்து படையெடுத்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செய்தி வரும். சரியா, ஸோ மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எதுவுமே இருக்காது. சரியா, அவங்க வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி மங்கோலியர்களை படையெடுக்க விடாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா கேபிட்டலை மாற்றணும்னு நினைப்பார். கேபிட்டல் இது நாள் வரைக்கும் எங்கே இருக்கும், டெல்லியில் இருக்கும். இந்த டெல்லியில் இருந்த கேபிட்டலை நம்ம மகாராஷ்டிராவில் தேவகிரின்னு பார்த்தோமா, அலாவுதீன் கில்ஜி கைப்பற்றினார்னு சொல்லி, ஸோ அந்த தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரிக்கு மாற்றி தேவகிரிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் டேயில் என்னன்னு சொல்கிறாங்க, தௌலதாபாத்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யார் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இவங்க தான், முகமது பின் துக்ளக் தான் அதுக்கு வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தௌலதாபாத்னு இப்போ வரைக்குமே நம்ம தௌலதாபாத்னு தான் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி மக்களை வந்து ஒரு கேபிட்டலை விட்டு ஒரு கேபிட்டல் மாறினா அங்கே இருக்கிற மக்களையும் இங்கே கொண்டு வரணும் இல்லையா.
அப்போ தானே வந்துட்டு அங்கே வந்து அழிவு ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். அதனால் மக்கள் எல்லாத்தையுமே இடமாற்றம் செய்ய சொல்லுவார். அங்கே இருக்கிற முக்கியமான கவிஞர்கள், சூஃபி துறவிகள்லாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையும் வந்து இடமாற்றம் செய்ய சொல்லுவார். நிறைய மக்கள் இடமாற்றம் செய்யும்போது பாதி பேர் வந்து வேறு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுவாங்க, பாதி பேர் இடையில வந்து சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இறந்துலாம் போகிற மாதிரி இருக்கும். இவர் என்ன நினைப்பாருனா, ஐயோ நம்ம வந்து தெரியாமல் மகாராஷ்டிரா மாற்றிட்டோமோ, அங்கே மேலேயே இருந்தால் தான், டெல்லியிலே இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம பொருள்கள், நம்ம கோட்டைகள் எல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, கேபிட்டலை டெல்லிக்கே மாற்றுவார். சரியா, எல்லாரும் டெல்லிக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இடமாற்றம் வந்து நிறைய நடக்கும். இதுலேயும் நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க. ஓகேவா, இது குறித்து ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இபின் பதுதா. நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த அடிமை டைனாஸ்டி பார்க்கும்போது ரஷ்யாவை பற்றி இபின் பதுதா அப்படிங்கிறவர் வந்து ஒரு குறிப்பு சொன்னார்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்கேயும் அவர் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பார். என்னென்னா, நாங்கள் டெல்லிக்கு இந்த மாதிரி இடமாற்றம் செஞ்சதுக்கப்புறம் திரும்ப டெல்லிக்கு வரப்போ டெல்லியே ரொம்ப எம்டியாக காலியாக இருந்துச்சு, மக்கள் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி கேபிட்டலில் மாற்றி நிறைய வந்து கடன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி நாணயங்கள் நிறைய போயிடும். இவர்கிட்ட வந்து வெள்ளியே இருக்காது. சரியா, இதனால் வரைக்கும் வந்து வெள்ளி நாணயங்கள் தான் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்துமிஷ் வந்து வெள்ளி நாணயமும் செப்பு நாணயமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு பார்த்தோமா, அந்த வெள்ளி நாணயத்தை வந்து டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி இல்லாததுனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாமே செப்பு நாணயமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, ஆனால் இந்த செப்பு நாணயங்களை அச்சிடுறதுக்கு எந்த ஒரு நாணய சாலையுமே அங்கே இல்லை. அதனால் அரசு தான் இவ்வளோதான் இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் பணம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அங்கே எந்த ஒரு நாணய சாலையுமே ப்ரெஸ் எதுவுமே கிடையாது. அதனால் மக்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களே வந்துட்டு நாணயத்தெல்லாம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, இந்த மாதிரி மக்கள் நாணயம் அதிகமாக இதனால என்ன ஆகும், பணத்தோட மதிப்பு நாட்டில் ரொம்ப கம்மியாகிட்டே போயிடும். ஓகேவா, பணத்தோட மதிப்பு கம்மியாயிடும். இது குறித்து வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பராணி அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அப்படி நாணய குவியலாக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் டெல்லி முழுக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேவா, முகமது பின் துக்ளக் பீரியடில் எல்லாமே நாணய குவியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால் நிறைய பிளேஸை, என்ன மாதிரியான பிளேஸ் அப்படின்னா, இப்போ கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அப்போது டிரான்சாக்சியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்சியானாவெல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்தியாவுக்கு மேலே இருக்கிற இந்த தஜிகிஸ்தான், கஜகஸ்தான் இதெல்லாம் வந்து இந்த டிரான்சாக்சியானா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈரான், ஈராக் இதெல்லாம் கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் கைப்பற்றணும்னு அவர் நினச்சா மட்டும் போதாது இல்லையா, அதுக்கு படைபலம் நிறையா வேணும். அதனால் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே இருந்த படை வீரர்கள்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு 3,70,000 படை வீரர்களை வாங்குவார். ஓகேவா, இந்த 3,70,000 படை வீரர்களை வாங்கி வச்சிருப்பாரு. ஆனால் இந்த படை வீரர்கள்லேயே ஒருத்தர் யார் அப்படின்னா, பாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த பாமினி என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற தேவகிரியை கைப்பற்றுவார். அதான் தௌலதாபாத்னு சொன்னோம் இல்லையா, அதை கைப்பற்றி அங்கே வந்து பாமினி அரசை கொண்டு வருவார். ஸோ இதை வந்து நம்ம தனியாக விஜயநகரா அண்ட் பாமினி அரசு பார்க்கும்போது இவங்களை பற்றி பார்ப்போம். ஓகேவா, பாமினி அரசு இது அப்படி தான் தோற்றுவிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படை வீரர்களே வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர் மாறிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது, மங்கோலியர்களும் படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற பயத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மங்கோலியர் படைத்தளபதிகிட்ட போயிட்டு நட்பு பாராட்டிக்கலாம், நம்ம நட்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பார். அப்போ யார் தளபதியாக இருப்பாங்க அப்படின்னா, தமிஷிரின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பார். ஸோ இவர் கூட நட்பு பாராட்டணும், என்ன பண்ணணும், இவங்களுக்கு நிறைய பரிசு பொருளை கொடுக்கணும். அவங்க இங்கே முக்கியமாக வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக தான். சரியா, அதனால் நிறைய பரிசு பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார். இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்ததுனால இங்கேயும் எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியாகிடும். சரியா, இந்த மாதிரி அவர் பார்த்த வரைக்குமே எல்லா பிளானுமே நல்ல பிளான் தான். ஆனால் எந்த நேரத்தில் எந்த பிளானை போடணும் அப்படிங்கிறது வந்து அவர் ஒழுங்காகவே கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டார். அதனால் இது குறித்த பராணி அப்படிங்கிற அந்த அறிஞர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முகமது பின் துக்ளக் வந்து முரண்களின் மொத்த கலவை அப்படின்னு சொல்லுவார். முரண்னாலே நமக்கு தெரியும், ஆப்போசிட். இப்போ இது நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு முடிவு எடுப்பார். அந்த மாதிரி முடிவு எடுத்து தான், ஆனால் எல்லாமே நல்ல முடிவாக தான் இருக்கும். ஆனால் எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பராணி அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த துக்ளக் டைனாஸ்டியில் இலக்கிய, அதாச்சும் டெல்லி சுல்தான் டைனாஸ்டிலேயே முக்கியமாக இலக்கியம் மற்றும் தத்துவ அறிவு கொண்டிருந்த ஒரே அரசர் யாருன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. ஓகேவா, தத்துவ அறிவு கொண்ட அரசர். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாவதாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க,
அவங்க வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் இவங்களோட தம்பி வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபெரோஸ் ஷா துக்ளக் அடுத்து யார் வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா சையத் அண்ட் லோடி பார்க்கலாம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.